நான் சிந்துவெளி விட்ட இடமும் சங்ககாலம் தொட்ட இடமும் என்றதான் இந்த தலைப்பு. அப்ப இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும் சிந்துவெளி நாகரிகம், அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாட்டில இருந்து தொடங்கி 4 தொடங்கி 1 முடியுது. அந்த 1600க்கு பிறகு ஆரியர் வருகை நடக்குது. அந்த சிந்துவெளி நாகரிகம் சுமேரிய நாகரிகத்தோட அந்த நேரம் நாலு நாகரிகம் தான் இருந்துச்சு. சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மஞ்சள் நாகரிகம். அதெல்லாம் கிறிஸ்துக்கு முன் 1600ல எல்லாமே அழிஞ்சிருக்குது. என்ன ரீசன்டே தெரியாது. அதோட அந்த சிந்துவெளி நாகரிகத்தின் வணிகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சபடியா அதை பற்றி நான் ஒன்றும் கதைக்கல. அந்த சிந்துவெளி நாகரிகம் தான் உள்ளதுக்கு கல்யாண நாகரிகம் சொல்லி இப்ப எல்லாம் நாங்கள் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி கொண்டு இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டுல இப்பதான் மிக நல்ல கஷ்டப்பட்டு இப்ப பொருண நாகரிகமும் வைக நாகரிகமும் வந்துட்டது. அதே அங்க அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டு வந்தா அங்க 6000க்கு போட்டது. இது 4000ல இருந்து 3600ல இருந்து 1600ல முடிஞ்சது. அது அங்க 6000க்கு போட்டது. பொருண நாகரிகம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, மற்றது கொத்தி எல்லாம் சேர்த்து 6000க்கு போயிடுது. ஆனபடியா இப்ப நாங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் சொன்னபடி வரலாறு இப்ப மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப தமிழர் தான் முதல் தோன்றினவர்கள் இருந்து கூட அந்த அகழ்வாராய்ச்சிகள் உள்ள நிரூபிக்கிறதுக்கு கிட்டடியில ஒரு காலம் வேறு. அப்ப முதல் இது ரெண்டையும் விட்டுட்டு நான் பொருணை வைகை சிந்து நதி எல்லாருக்கும் தெரியும் என்றபடியா விட்டுட்டு அங்க நாங்கள் ஆதி நாகரிகத்திலிருந்து அங்க 4வது கலியுகம் முடிய ஒரு கனெக்டட் டாட்ஸ் மாதிரி தான் சொல்றேன். 4வது கலியுகம் முடிய ஆதி மனிதர்கள், காட்டு மராண்டி மனிதர்களா வருகினோம் வந்து அந்த நேரம் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆப்பிரிக்கா, அங்க இங்கால ஜாவா, சுமத்ரா, இங்கால எத்தியோப்பியா அது எல்லாமே ஒட்டி இருந்தது. அப்ப ஒட்டி இருந்தபடியா அந்த ஹோமோசேப்பியன்ஸும் நியந்ததாசும் வந்தவர். நியந்ததாஸ் அழிஞ்சு போச்சுன்னா ஹோமோசேப்பியன்ஸ் தான் மிஞ்சி. ஹோமோசேப்பியன்ஸ் தான் இங்க முழுக்க இந்த காடு முழுக்க பரவி நாங்கள் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருக்கும் ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரே மரபணு இப்ப கண்டுபிடிச்சாச்சு. D130 என்னவோ மரபணு. அது இந்த காலம் இங்க விருமானி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் அதே மதுரையிலேயே இருக்கிறார், அவருக்கும் D130 மரபணு. ஆப்பிரிக்கால நாங்கள் அந்த நேரம் கலைக்கப்பட்ட மரபணுவும் போட்டி. அப்ப ஆதி நாகரிகம் எல்லாம் கலந்திருந்து தமிழர், ஆஸ்திரேலியர் எல்லாம் இருந்து ஒரே ஆக்கள். பிறகு பூமியில அந்த வெடிப்புகள், அந்த பிளாக்ஸ் எல்லாம் நடந்து போயிக்க அவையெல்லாம் திரும்பிக்கணும். இப்ப அந்த தொடர்புகள் இல்ல. இப்ப கடைசியா இந்த உள்ளுக்குள்ள ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒன்றா இருந்து ஸ்ரீலங்காவும் அங்க பிரிஞ்சு போகுது. இந்தியாவை பற்றி நான் சொல்லிக்க தமிழகம் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்ப அதுல வந்து அந்த ஆதிக்குடிகள் முழுக்க நாகர்கள் என்ற ஒரு இனமா தான் வளர்ந்திருக்கணும், நாகர்களா இருந்திருக்கணும். அந்த நாகர்கள் தான் மிகவும் பழங்காலம். இப்ப கண்டுபிடிச்ச 6000 வருஷங்கள் 6000 வருஷம் என்றதையும் விட இன்னும் 10-20,000 ஹோமோசேப்பியன்ஸ் வந்து அந்த காலத்திலிருந்து அந்த நாகர்கள் இங்க வந்து ஒரு கொஞ்சம் நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா துவங்கிடுது. முதலாவது படி இனக்குழு நாகரிகம், அநாகரிகம், இரண்டு இங்கால வந்து அந்த நாகர்கள் அந்த காலத்திலேயே இப்ப சங்க காலத்திலேயும் சொல்லப்பட்ட சிந்துவெளியிலேயும் சொல்லப்பட்ட அவ்வளவு வியாபாரமும் இதுவும் இந்த நாகர்களும் அந்த காலத்துல வெளிநாடுகளோட தொடர்போட கப்பல் வணிகம் எல்லாம் செய்து அதே நாங்கள் இந்த சிந்துவெளி அதெல்லாம் சொன்ன அவ்வளவு அம்சமும் அந்த நாகர்கள் செய்திருக்கணும். மஸ்லின் உடுப்பு வியாபாரம் செய்திருக்கணும். இங்க சிந்துவெளியில இருந்து எருமை மாடு கூட சுமேரியாவுக்கு போயிருக்குதுன்னு சொல்லி நல்ல செழிப்போட அந்த காலத்துல நில உடைமை கந்தவெளி காலத்தில இருந்து நில உடைமை காலத்துக்கு கொஞ்சம் கிட்ட வரையினோம். அதை நாங்கள் எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு இப்ப வெறும் கஷ்டப்பட்டு சங்ககால இலக்கியமும் தொல்காப்பியம் அதுகளும் தான் எங்களுக்கு இது வேற காலமும் சொல்லிக் கொண்டிருந்தவர்.
அவங்க சொன்னதெல்லாம் இந்த நூற்றாண்டு தான். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் இப்ப இனி அழிக்கப்பட்டு 5000 நூற்றாண்டு அப்படி 10,000 நூற்றாண்டுல சிவிலைசேஷன் நடந்திருக்காது. அப்ப சிவிலைசேஷன் நடந்தன்னு சொன்னா அந்த 6000கள் அந்த சிந்துவெளி நாகரிகம், அந்த நாகரிகம் எங்கட ஆதிச்சநல்லூர் அந்த நாகரிகம், நாகர்கள், இந்த நாகர்களை பற்றி தான் நாகர்கள் தமிழர்கள் என்று இங்க முழுக்க இருந்த எல்லாருமே தமிழர்கள் அம்பேத்கர்னு சொல்லி இருக்கிறார். வேற ரிசர்ச்களையும் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த தமிழர்கள் தான் நல்ல செழிப்போட நாங்கள் இந்த சங்ககால கதைகள்ல படிக்கிற மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க கரையோர பகுதிகள்ல தான் கூட சிவிலைசேஷன் நடந்திருக்குது. அந்த நேரத்துல ஸ்டெபி புல்லவெளிகள்ல இருந்து இவருக்கு மதம் இல்லை, இயற்கை வழிபாடு, சரியான பொருள்வாதம் தொடங்கவே இல்லை. பொருள்வாதத்தோட எல்லாம் இப்ப நடப்பதான் எல்லாம் இதுகள். அந்த தாந்திரிகம் செய்திருக்கணும், மயம் கலண்டர் செய்திருக்கணும், ரசாயனம் செய்திருக்கணும், சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிற அந்த இதுகள் எல்லாம் செய்திருக்கணும். அப்படி நல்ல மூலமா இருக்கிற சங்க காலத்துல சொன்னதெல்லாம் சொன்ன அந்த வாழ்க்கை முறையில சந்தோஷமா இருக்கணும். நாகர்கள் தான் இந்த சங்க காலத்துக்காரர், கீழடி அந்த அதுல இருக்கிறார்கள், சிந்துவெளிக்காரர் என்று எல்லா பக்கமும் இதாரிக்க அந்த ஸ்டெபி புல்வெளியில இருந்து இந்த ஒரு அந்த காலகட்டம் அழிஞ்சு போச்சுட்டு சிந்துவெளியெல்லாம் அழிஞ்சு கொண்டு போற அந்த காலத்துல அங்க இருந்து வந்த ஆரியர் இந்த இதை கடந்து கடக்கணவாய் கல்வர் கனவை எல்லாத்தையும் கடந்து ஒரு பக்கம் மெசபத்தேனியாக போக இவையால் வந்து இந்தியாவில இறங்கிக்கிறாங்க. இந்தியாவில இறங்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சண்டியல் நடந்த சில பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி கலந்து வந்து இவர்கள் கட்டித்தனம் இல்லை. சும்மா அரசர்கள் அதனோட இருந்தவர்களையும் போர்கள் அதில் அந்த சங்க காலம் அதில் சும்மா சின்ன சின்ன இனக்குழு போர்கள் மாதிரி நடந்ததோடைய பெரும் போர்கள் அந்த இதுகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாம கொஞ்சம் இதா இருந்தவ. இவர்கள் தங்களோட ஸ்மார்ட்னஸால இவர்களுக்கு ஒரு அங்க காட்டுகள் எல்லாம் நல்லா அடிபட்டு நல்லா இதா வந்தபடியா கொஞ்சம் கொஞ்சமா இவர்களை ஊடுருவி அந்த ஆரியம் அந்த இதுகள் எல்லாம் இங்க பரவி எங்களோட இயற்கை வழிபாடு அந்த அதுகள் எல்லாம் இருந்தது எல்லாம் அழிஞ்சு இப்ப நாங்களும் எல்லாரும் ஆரியத்தோட கலந்து நாங்களும் எல்லாரும் மதங்களுக்கு எல்லாரும் சிக்கி அந்த அந்த சந்தோஷமான அந்த சங்ககால வாழ்க்கை இல்லாம இப்ப நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரியர்கள் வந்து இந்த பெருமதங்களுக்குள்ள அம்பிட்டு நாங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சங்ககால விட்டது இந்த படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இதுவரை வாசித்த அந்த புத்தகங்களை வாசித்து அப்படம் நல்ல வடிவா பிரசன்ட் பண்ணிருக்குது. அந்த சங்ககால நான் வாசிக்க ஒரு உலகத்துக்குள்ள போன நான் அந்த உலகத்தில் பார்க்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமா இருக்கு.